வெல்கம் யாஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ் ஃபார் கரியர். த டாமினன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் இன் எஜுகேஷன். குளோபல் அகாடமிக் மீடியம் இங்கிலீஷ் சர்வ்ஸ் பிரைமரி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல வேர்ல்டு வைல்ட் ரீதியா இங்கிலீஷ் ப்ரொவைட் ஆகுது. இன்னும் கம்யூனிகேட் பண்றதுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட பேக்ரவுண்ட்ல இங்கிலீஷ் தான் இருக்கு. ஆக்சஸ் டு நாலேஜ் இங்கிலீஷ்ன்றது அகாடமிக் ரிசோர்சஸ், ஸ்காலர் ஜேர்னல்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்னும் அதுல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்டிங் நிறைய டெஸ்டிங் இங்கிலீஷ்ல தான் நடக்கப்படுது. இன்னும் அட்மிஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ்க்கு தான் கிடைக்குது. கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் இங்கிலீஷ், லாங்குவேஜ் டெஸ்டிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்றது நம்ம கரியருக்கு ஓப்பன் டோரா இருக்கு. இன்னும் டீச்சிங்க்கும் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இங்கிலீஷ் தான் ஒரு ரோலா இருக்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்றத செகண்ட் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. டிரான்ஸ்லேஷன் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்றது இண்டிவிஜுவல் ப்ரொஃபன்சன்சி, அதாவது இங்கிலீஷ் பர்பஸ்க்கு கரியருக்கும் இங்கிலீஷ் தான் முக்கியத்துவம் கொடுக்குது. இண்டிவிஜுவல் அண்ட் ஆர்கனைசேஷனுக்கு நடுவுல ஒரு கம்யூனிகேட் பண்றதுக்காக இங்கிலீஷ் தான் இருக்கு. கண்டென்ட் கிரியேஷன், காப்பி ரைட்டிங். ஒரு கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னாலும், இப்போ காப்பி ரைட்டிங் பண்ணோம் அப்படின்னாலுமே இங்கிலீஷ் தான் ஒரு ரோலா இருக்கு. கண்டென்ட் கிரியேட்டிங்க்கும் காப்பி ரைட்டிங்க்கும் ஒரு கண்டென்ட் மார்க்கெட்டா இருக்கு. இன்னும் டெக்னிக்கல் ரைட்டிங்க்கு இங்கிலீஷ் தான் குளோபல் ஆடியன்ஸா இருக்கு. இன்டர்நேஷனல் பிசினஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் இன்டர்நேஷனல் பிசினஸ் கம்யூனிகேஷனை ப்ரொவைட் பண்ணுது. இன்னும் அதோட ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே குளோபல் ட்ரேடா இருக்கு. Thank you for watching this video. Subscribe for more videos.